இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருக்கு, ஆனா அத பத்த விடாம பக்கத்துல தண்ணி தொட்டி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே வர. அத்தை, நீங்க யார சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வீட்டுல ஆதியும் பாரதியும் தனியா இருக்காங்க, ஆனா கூடவே அந்த மித்ரா இருக்காளேன்னு புலம்பிக்கிட்டே வர்ற. அவ மட்டும் இல்லேனா ஆதிக்கு பாரதி பக்கத்துல இருக்கும் போதே ஏதாவது ஒரு வகையில பழைய ஞாபகம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதத்தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே வர்றேன். அந்த மித்ராவும் வெளியில போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அத்தை. அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமே. லட்சுமி, போன் உன் கையில இருக்குல்ல? இருக்கு அத்தை. சரி, ஒரு நிமிஷம் இரு வர்றேன். எங்க போறீங்க? இரு வர்றேன், போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? வர்றேன். நான் யாரு என்னன்னு எதுவும் கேட்க கூடாது, நான் சொல்றத மட்டும் கேளு. நீ கட்டிக்க போறவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அவனுக்கு 2 குழந்தைங்க கூட இருக்கு. ஹலோ, ஏய், யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? அவன் பொண்டாட்டி யாரு என்னன்னு உனக்கு தெரியணும்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே தெருமுனையில இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சேரு. ஹலோ, யார் நீங்க? நான் சொல்றத செய்யலைன்னா இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். பணத்தோட வந்து நான் சொன்ன விநாயகர் கோயில்ல வந்து நில்லு, நானே உனக்கு போன் பண்றேன். ஹலோ, யார் இது? என்னது? The subscriber cannot be reached at the moment. Please try again later. அவ திரும்பி வர்றதுக்குள்ள பஞ்ச நெருப்பு பத்தணும். லட்சுமி, அத்தை, பத்த வச்சிடலாம் அத்தை. வாங்க போலாம். சரி வா. என் வயசுக்கு தலைவாரி விடுறதே பெருசு, இதுல 1000 நோட்டை சொல்லிட்டு இருக்கான். சரிங்க பாட்டி, பட்டுன்னு வாரி விடுங்க, ஹாஸ்பிடல் போகணும்ல. என்னாலலாம் முடியாது, முடிஞ்சா நீயே வாரி கூட்டிட்டு போ. எப்படி? பாரதி, மித்ராங்க ஏதோ எமர்ஜென்சின்னு கிளம்பி யாரையோ பார்க்க போயிருக்காங்க சார். சரி சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, நான் வேணா தலைவாரி விடுறேன். கொடுங்க சார். கொடுங்க கொடுங்க பாரதி, திரும்புங்க. ஹலோ, நீங்க சொன்ன கோவிலுக்கு வந்துட்டேன், வெளியில தான் நிக்கிறேன். நானே போன் பண்றேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீயே போன் பண்ற? ஏய், எனக்கு கோபம் ரொம்ப வந்துருச்சு, நான் உன் வீட்டுக்கே வந்து பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ, வேணாம், ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. வீட்டுக்கெல்லாம் வர தேவையில்ல, அதான் நீங்க கேட்ட பணத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல. ஏய், என்ன என்னையே மிரட்டுறியா நீ? இல்லங்க, மிரட்டலாம் இல்ல, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி, அந்த கோயிலுக்கிட்ட வேண்டாம், பைபாஸுக்கு போற வழியில ஒரு டீ கடை ஒண்ணு இருக்கு, அந்த டீ கடைக்கு வந்துரு. ஹலோ ஹலோ, அத்தை, நல்லா அலைய விடுறீங்க. அவளுக்கு இதெல்லாம் போதாது லட்சுமி, இன்னும் ஏதாவது பெருசா பண்ணணும் லட்சுமி.
பாட்டி பாரதிக்கு சுடு தண்ணி கேட்டேன்ல. ஓ ஆ, நான் எடுக்கிறேன். தள்ளுங்க. ஏய் இரு ஏன் அத்தை? இப்ப நான் பண்ண போறது இல்ல. ஆதிக்கு எல்லாமே ஞாபகம் வந்தாலும் வரலாம். ஆ, ம். என்ன பாரதி, இன்னைக்கு கட்ட பிரிச்சிருவாங்களா? ஆமா பாட்டி. ஐயோ, ஏய், என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கைதவரை கொட்டிட்டேமா. அதுக்கே இப்படி கத்துற? நானே 2 சப்பாத்தி மாவு வேஸ்டா போச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற இப்படி கத்திட்டு இருக்க? பாட்டி தயவு செஞ்சு போயிடுங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சரி விடுங்க பாரதி. சார், நான் எப்படி இந்த புடவையில ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும்? பாட்டி லக்ஷ்மி அம்மாவை கூப்பிடுங்க, வேற புடவையை மாத்தி விட சொல்லுங்க. ஆ, அவ எப்போ கடைக்கு போயிட்டாளே. இவ்ளோ நேரம் இங்கதானே இருந்தாங்க. ஆ? நான் என்ன பொய்யா சொல்றேன்? வேணா நீயே போய் பாரு. சரி சரி பாட்டி, நீங்களே போய் புடவை மாத்தி கூட்டிட்டு வந்துருங்களேன். என்னால எல்லாம் முடியாதுப்பா. அதுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. வேணா நீயே போய் புடவை கட்டி கூட்டிட்டு போ. பாரதி, ஃபர்ஸ்ட் டைம் புடவை கட்டி விடுறேன். ஏதாவது முன்ன பின்ன இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏங்க, நீங்களே சாரி எடுத்து வச்சிருக்கீங்கல்ல? ஓகே ஓகே ஓகே. இதையா தேடினீங்க? ம். நான் கூட வேற எதையோ தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆஹா. விளையாடாதீங்க ஆதி, விளையாடாதீங்க. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் புடவையை கொடுங்க. முடியாது. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு புடவை கட்டி விடுவேன். ஓகேனா சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்க. என்ன சார், இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கீங்க. பின்ன இந்த மாதிரி அழகான பொண்டாட்டி இருந்தா 24 மணி நேரமும் ரொமான்ஸ் ஃபீலிங் தான் வரும். ஓகேவா? எதுவா இருந்தாலும் நைட்டு தான். இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும். ப்ளீஸ் பாரதி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நானே புடவை கட்டி விடுறேனே. ப்ளீஸ் 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 பாரதி, ப்ளீஸ் பாரதி. அப்படியா?